வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्त्यै नमः. ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः, भद्रं पश्यामक्षर्भिर्यजत्राः, स्थिरैरङ्गस्तुष्टुवागं स्तनूभिः व्यशेम देवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रवृद्धस्रवाः, स्वस्ति न पूषा विश्ववेदाः, स्वस्ति न साक्षर्यो अरिष्टनेमिः, स्वस्ति न बृहस्पति ददातु. ओम शांति शांति शांति. நோட் எடுத்துனோம் இல்லையா? சரி, வெரி குட். அப்படிதான் இன்னைக்கு முருகப்பெருமானுடைய கருணையினால் 56வது உபனிஷத்தை நாம் தமிழில் சிந்திக்கிறோம். இந்த வேதமானது அதர்வண வேதம். அதர்வண வேதத்தில் 298 மந்திரம் இருக்குது. 298 மந்திரமும் ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை நிலைநிறுத்துது. இந்த ஒவ்வொரு உபநிஷத்துமே சாமானியர்களை ஜீவன் முக்தர்களாக, எஸ்பெஷலி இல்லறத்தில் இருக்கிறவங்கள ஜீவன் முக்தர்களாக மாற்றி அறிவு சார்ந்த ஞானத்தை கொடுத்து நிரந்தரமான இன்பத்தையும் கொடுத்து இந்த துக்கம், பயம், குழப்பம், பதட்டம் இதெல்லாம் கடந்து நிரந்தரமான ஆனந்தத்தில் வாழ்கிறது எப்படிங்கிறத கற்பிக்குது. இப்போ நம்ம வாழ்க்கையை நம்ம முன்னோர்கள் நம்ம சாமானிய கான்சன்ட்ரேஷன் இல்லை. நம்ம இப்போ ஃப்ரீக்வன்சி எங்கேயோ இருக்குது, அதை ஜீரோ பண்ணி ஜீரோவில் மைனஸில் அவங்க பல கோடி மைல்கள் கடந்து மெய்ப்பொருளை தொட்டு அங்கேருந்து பிரம்ம ரகசியங்களை வாங்கி அதை மந்திரங்களாக பார்த்து அதை எழுதி உச்சாடனம் பண்ணி அதுக்கு பாஷ்யம் கொடுத்து இந்த ஜீவராசிகள், எஸ்பெஷலி மனிதர்கள், குறைஞ்சபட்ச மனிதர்கள், கடைசி நிலை மனிதர்களுக்கு கொண்டு தான் இந்த அத்தியனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது, சிரவணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய தேவர்கள் பித்ருக்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க. இத்தனை கோடி பேர் இருந்தாலும் இந்த பிரம்மஞானங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல. யார் எதை கேட்குறாங்களோ அவங்களுக்கு அது கிடைக்கிது. ஆர்த்தின்னு சொல்லுவாங்க. துக்கம் இருக்கிறவன் அதில் விடுதலை வேணும்னு கேட்டு இறைவனை கும்பிடுறான். அர்த்தார்த்தி, பணம் வேணும்னு கேட்குறவன் இறைவனை கும்பிடுறான். அப்புறம் இறைவன் தான் ஜிஞாசுன்னு சொல்லுவாங்க. இறைவன் திருவடியை பிடிக்கணும்னு நினைக்கிறவன் இருக்கான். அப்புறம் இறைவனோடு இரண்டரை கலக்கக்கூடிய சாயுஜ்ய நிலை கேட்குறவங்க, கிரமமுக்தி கேட்குறவங்க இருக்காங்க. அதுக்கு இந்த நிலைக்கு முதல் ஆதாரம் பக்தி. பக்தியில் பயணிக்கிறவனுக்கு புண்ணியம் தலை தூக்கும்போது குரு வெளிப்பட்டு அவனை கைப்பிடித்து வலிக்காமல் இறைவன் அங்கே இருக்கிறான்னு முதல்ல போக சொல்கிறதும், அப்புறம் இறைவன் இங்கே இருக்கிறான் கிட்ட வான்னு சொல்கிறதும், என் பின்னாடியே பயணம் செய்ய, கண்ணை மூடிக்கிட்டு பின்னாடியே வா அப்படின்னு சொல்கிறதும், அது தேடுறவனுக்கு அந்த வாக்கு இறை வாக்கா உணர்ந்தால்
அவனுக்கு முக்தியும் சித்தியும் நிச்சயம். ஏன்னா குரு இறைவனுடைய அம்சம். இறைவனை குருவாக பார்க்குறதும் குருவை இறைவனை பார்க்குறதும் பக்தியினுடைய உச்சம். இப்போது முதல்ல இறைவனை தீவிரமான கதியில் தேடுறவனுக்கு தான் குருவானவங்க இறைவனாக தெரிவாங்க. ஏன்னா எப்போ குரு வந்துட்டாங்களோ முதல்ல அவனுக்கு அன்பு காமிச்சு, அறிவு காமிச்சு, அறிவால் அன்பை நன்றாக உணர்த்தி அன்பும் அறிவுங்கிற ஒரு வாழ்க்கையை தொடங்கி வைப்பாங்க. அவன் அப்போயே உணர ஆரம்பிச்சிடுவான். அவன் வாழ்க்கையில் குருங்கிறவங்க ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு. அன்றாட சம்சார சாகரத்தில், துக்கத்தில், பயத்தில், குழப்பத்தில், பிரச்சனைகளில், மன உளைச்சலில் நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறவனுக்கு முதல்ல அன்பு சாநித்தியம், அறிவு சாநித்தியம் கிடைக்கிறதுங்கிறத அவன் அறிய ஆரம்பிக்க புண்ணிய காரியங்களை தொடர்ந்தால் அவர் சொல்கிறக்கூடிய வாக்குகள்லாம் உயிரை தொடும். உடம்பை தொட்டு, உள்ளத்தை தொட்டு, உயிரை தொடுறது. அடுத்த நிலையில் அவன் என்ன ஃபீல் பண்ணுவான்னா, ஒரு சிஷ்யன், நல்ல சிஷ்யன், எப்படி சத்குருன்னு சொல்கிறோமோ அது மாதிரி நல்ல சிஷ்யனாக இருக்கிறவன் அடுத்தது அனுபூதியையும் ஆனந்தத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிக்க ஆரம்பிச்சிடுவான். அது அவனுடைய பக்குவ நிலை தான் காரணம். முதல்ல நமக்கு அன்பு கிடைக்குது, அறிவு கிடைக்குதுங்கிற ஒரு அறிவு வேணும். அதில் தொடரணும். இவர் தான் நம்மளை வாழ வைக்க வந்தவர், இவர் தான் நமக்கு மோட்சம் கொடுக்கக்கூடியவருங்கிற நம்பிக்கை உள்ளே வந்தால் அது சும்மா வராது. புண்ணியம் தலை தூக்குனா தானே, பக்குவப்பட்டால் தானே புரியும், இல்லைன்னா புரியாது. பக்கத்திலே இருப்பான், பயன்படுத்திக்க மாட்டான். நான் ஏப்பையா சுற்றின்னு கிடப்பான், தெருவாக அலைவான். பக்கத்தில் இருக்கிற இறைவனை போய் பார்க்குறதுக்கு அவருக்கு நேரம் இருக்காது. அவனுக்கு எப்படி சொன்னாலும் கேட்க மாட்டான். அடிபட்டு உதப்பட்டு இங்கே விழுந்து அங்கே விழுந்து ஏந்து கடைசியில் வருவான். அந்த நிலையில் அவனுக்கு அனுபூதியும் ஆனந்தமும் ஒரு பர்சன்டேஜ்லேருந்து படிப்படியாக ஏறி 60-70% அவன் அனுபவிக்கும்போது பிரம்மலோகத்தையும் அவன் அனுபவிப்பான். இது வாழ்நாள் ஃபுல்லாக நடக்கும். அவன் இருக்கும் வரை, இறக்கும் வரை அவனுக்கு தொடர்ந்து நடக்கும். அதையும் தாண்டி வாழ்க்கை முடியும் தருவாயில், இந்த வாழ்க்கை முடியும் தருவாயில் அவனுக்கு முக்தியும் சித்தியும் கொடுத்து மோட்சத்துக்கு அனுப்பி வைக்கிறார் குரு. இது பிரத்யட்சமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதை தெரிஞ்சவங்க மேன்மை பெற்று மேன்மையான வாழ்க்கை வாழ்கிறாங்க, தெரியாதவங்க அலையிறாங்க. அதுக்கு எந்த காரணமும் சொல்ல முடியாது. அதாவது பாவ புண்ணிய கணக்கு தான் இங்கே. அப்படிப்பட்ட குரு கிடச்சிட்டாங்கன்னா நாம் அவங்கள விடாமல் பின்தொடர்ந்து வாழ்க்கையை அவங்க சொல்கிற உபதேசம் படி நடந்து இந்த சொன்ன கருத்து சரியா தப்பா, முதல்ல அன்பும் அறிவும் கிடைக்கும், அப்புறம் அனுபூதியும் ஆனந்தமும் கிடைக்கும், அப்புறம் முக்தியும் சித்தியும் கிடைக்கும், அப்புறம் மோட்சம் நிரந்தரமாகும். அப்படிங்கிற இந்த 7 பாயிண்ட்டும் அவனுக்கு அறிவு இருந்தால் உணர்வான். அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு தொடர்ந்து. அந்த முறையில் முதல்ல ஒரு முமுட்சு கிரகஸ்தனாக இருக்கும்போதே பிரம்மச்சரியத்தில் எவ்வளோ வருஷம் வாழணும், இல்லறத்தில் எவ்வளோ வருஷங்கள் செலவு செய்யணும், வானப்பிரசத்துக்கு எவ்வளோ செலவு செய்யணும்னு ஒரு கணக்கை மேலோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க. அதில் 19 வயசு வரைக்கும் பிரம்மச்சரியம். 7 வயசுலேருந்து ஒரு 12 வருஷம் போடுங்க, எத்தனை வயசாச்சு? 19 வருஷம் ஆச்சு. அது வரைக்கும் பிரம்மச்சரியம். அதுக்குள்ளே அவன் இந்த பிரம்மஞானத்தை, அது பற்றிய அடிப்படை விதிமுறைகளை 44 சம்ஸ்காரம் இருக்குது நம்மக்கிட்ட.
உலகத்தில் எந்த எந்த மொழியிலையும் இல்லாத ஒரு அரிய பொக்கிஷமான விஷயம் இந்த சம்ஸ்கிருதத்தில் இருக்குது, இந்தியன் கல்ச்சரில் இருக்குது. எப்படின்னு கேட்டால், மனுஷன் தன்னுடைய மனசை சாஸ்திர ஞானம் அறியாமல் இருந்தால் அவன் மிருகம். மனுஷன் வாழ்நாள் ஃபுல்லாக குரு இல்லாமல் வாழ்ந்தானா அது அசுர வாழ்க்கை. அப்போ சாஸ்திரம் அவசியங்கிறது புரிய வருது. சாஸ்திரம் அவசியம் புரிய வைக்கிறதுக்குள்ளேயே வாழ்க்கை முடிஞ்சு போயிருப்பாரு. எதை 7 வயசில் தெரிஞ்சிக்க வேண்டிய வயசு இருக்கோ அதை 70 வயசு வரைக்கும் அதை சிந்திக்கிறதே இல்லை. நாம தான் எல்லாமே பண்ணுறதா நினச்சிக்கிறது. என்னால் தான் இந்த குடும்பமே நிற்குது, நான் தான் குழந்தைகளை எல்லாம் பெற்றெடுத்திருக்கேன், நான் தான் வளர்க்கணும், நான் தான் எல்லாருக்கும் தீர்வு பண்ணணும். உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கு தேவையான எல்லா பொருளும் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குதுன்னு அதுக்குன்னு ஒரு ட்ராக் இருக்குது. அது அந்த இதில் தான் பயணிக்கும், யாரும் அதை மாற்ற முடியாது. இந்த மாதிரி பிரம்ம ரகசியங்கள் 1000 இருக்குது. இதெல்லாம் அறிஞ்சால் வாழ்க்கையை லேசாக எடுத்துக்குவான். இல்லைன்னா 35-40 வயசுக்குள்ளே ஹார்ட் அட்டாக் வந்துடும். காரணம் என்ன தெரியுமா? நான் பண்ணுகிறேன், நான் எனது அப்படி அகங்காரம் தலை விரித்து ஆடும். தெரியாது, தப்பு இல்லை. இந்த பேரண்ட்டு சொல்லித்தரணும். பேரண்ட்டுக்கும் தெரியாது, அவங்க தாத்தா பாட்டி அவங்களுக்கும் தெரியாது, அவங்க தாத்தா பாட்டி அவங்களுக்கும் தெரியாது. யாருமே இறைவனை தேடி பயணிக்கலை. இந்த பார்த்து கண்ணில் பார்க்குறது எதுவோ அதுதான் மெய்ப்பொருள்னு நினச்சி அது பின்னாடியே வாழ்நாள் ஃபுல்லாக பொய் பின்னாடியே போய் கடைசியில் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையே, வாழ்க்கை ஒரு மண்ணாங்கட்டி, வாழ்க்கை ஒரு வெங்காயம் அப்படின்னு சொல்கிறான்னா அவனுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். வாழ்க்கையில் ஒன்று இருக்குது, மறைஞ்சு இருக்குது. அதுதான் உலகை ஆள்றது, உங்களையும் ஆள்றது. அதை அறியணும். அதை அறியறதுக்கு கொஞ்சம் அமைதி பெறணும், சத்துவகுணத்துக்கு வரணும். சத்துவகுணத்துக்கு வரத்துக்கு தான தர்மம் வேலை செய்யணும். தான தர்மம் செய்யணும், குருவை பிடிக்கணும், இறைவனை பிடிக்கணும். இந்த மாதிரி கொள்கை குறிக்கோளெல்லாம் வச்சுக்கிறது கிடையாது. செய்யும் தொழிலே தெய்வம். செய்யும் தொழிலே தெய்வம்னா யார் பொறுப்பு இல்லாமல் சுற்றிட்டு இருக்கானோ அவனுக்கு அந்த பழமொழி. அது பொறுப்பாக செய்ய மாட்டானா இதாண்டா உனக்கு தெய்வம், இதை வச்சு தான் நீ வாழ்க்கையை நடத்தணும், இதை வச்சு தான் உன் குடும்பத்தை நடத்தணும், இது உனக்கு பேர் புகழ் மனைவி மக்கள் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது எவ்வளவு நேரம்னா 8 மணி நேரம். 8 மணி நேரம் தூக்கம், 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் சத்து விசாரம். நல்ல எண்ணங்களில் நம்ம வாழ்க்கை நடத்தலைன்னா வாழ்க்கை நரகமாக போயிடும். இப்போ வாழ்நாள் ஃபுல்லாக அதை நீங்கள் பாருங்கள், வாழும்போதும் ஒருத்தனும் நல்லா வாழலை. 95% மக்கள் வாழும்போதும் நல்லா வாழ்கிறதில்ல, சாகும்போதும் நல்லா சாகிறதில்ல. எப்போ பார்த்தாலும் பணம் காசு, பணம் காசு, பேர், அதெல்லாம் இது கொடுக்காது. நிரந்தரமான திருப்தியையும் ஆனந்தத்தையும் அமைதியும் கொடுக்காது. அதுக்கு தனி உலகம் இருக்குது, பிரம்மலோகம்னு பேர். இறையாட்சி பண்ணுறான், பூரணமாக நேரடியாக இறையாட்சி பண்ணுறான், குருவை வச்சு பண்ணுறான். விஷயம் தெரிஞ்சவங்க குருவை தேடி அலையிறாங்க. எல்லாரையும் குரு ஏற்றுக்கிறது இல்லை. வைணவர்கள் அதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. பெருமாள் பக்தர்கள் ஒன்றில் நிற்கிறவங்க. நவகிரகங்களை கூட அவங்க பெரிதாக நினைக்கிறது இல்லை, ஒன்றில் நிற்கிறாங்க. வாழ்நாள் ஃபுல்லாக சரணாகதி கைங்கரியம்னு வாழ்க்கை நடத்துகிறாங்க. ஏன் அவங்க நல்லா இல்லையா? அவங்க கடமையை செய்யலையா? அவங்க பொறுப்புகள்லாம் நிர்வகிக்கிறது இல்லையா? இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ஆள் இருந்தாலும் தோன்றுவதில்லை. அங்கே தோன்றி இருந்தாலும் கிட்டக்க போகிறதில்ல. அங்கே போனால் அவர் இது வேண்டாம் பாரு, அது வேண்டாம் பாரு. அவர்கிட்ட கேட்டு செஞ்சால் அது வேண்டாம்னு சொல்லுவாங்க. மாமாட்ட கேட்டு சொன்ன மாமா வேண்டாம்னு சொல்லுவார். இவரே முடிவு பண்ணிக்கிறது. வேண்டான்னு சொல்லுவாருன்னு தெரியுதில்ல, உனக்கு அறிவு இருக்குல்ல, இப்போ ஏன் செய்கிற? அப்பாட்ட கேட்டு சொன்ன, அப்பாட்ட கேட்டால் வேண்டாம் பாரு, நம்ம செய்யலாமா? ஸோ இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகளில் வாழ்க்கையை விட்டுடுறோம். வாழ்க்கையை விட்டுவிட்டு நல்லா இருக்கும் போதெல்லாம் கூப்பிட்றப்ப வரதில்லை. 50 வயசு வரைக்கும் உங்களை எத்தனை பேர் கூப்பிட்ருப்பாங்க? எங்கள் கோயிலுக்கு வா, பூஜைக்கு வா, தியானத்துக்கு வா, வேத விசாரத்துக்கு வா, ட்ரிப்புக்கு வா, வரமாட்டான். எல்லாம் 60 வயசுக்கு மேலே பார்த்துக்கலாம்.
60 வயசுக்கு மேலே வேன்லேயே ஏற முடியாது. வேனில் ஏற முடியுமா? சீட்டில் உட்கார முடியுமா? 10 மணி நேரம் 12 மணி நேரம் உட்கார முடியுமா? இறையும் தேடணும், இறைவனையும் தேடணும். அவங்க செய்யலை 7 வயசுலேருந்து. பணம் சம்பாரி நீட் எக்ஸாம் எழுது டாக்டர் ஆகுன்னு சொல்ல தெரிகிற பேரண்ட்டுக்கு ஒரு மனிதனாக வாழு, ஒரு தேவனாக வாழு, இறைவனோட சார்ந்து வாழு, இறைவனோட ஒரு சர்க்கிளில் வாழுன்னு எந்த பேரண்ட்டும் சொல்லித்தரது இல்லையா? ஏன்னா அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அவங்க அப்படி வாழ்ந்தால் தானே அதை அவங்கள பார்த்து குழந்தைங்க ஃபாலோ பண்ண போகுது. அவங்களுக்கே நேரமே இல்லைன்னுவாங்க. நான் உங்களை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தான் படிக்க வச்சேன். அறியாமையினால தான் கஷ்டம் நஷ்டம்லாம். அறிவு இருந்தால் கஷ்டம் நஷ்டம்லாம் கிடையாது. துக்கம் பயம் குழப்பம்லாம் செயற்கை, அறிவீனம். இல்லை எப்போ தெரியுது? தெரியும், சில பேருக்கு தெரியாமலே போயிடுது. அதனால் இந்த 7 வயசுலேருந்து 12 ஆண்டுகள் இந்த பிரம்மஞானத்தை பேசிக் விஷயங்களை, இந்த உலகத்தில் ஒரே ஒரு சக்தி, உன்னதமான சக்தி, அன்பு ஸ்வரூபமாக இருந்து இறையாட்சி செய்து அதனுடைய ஆட்சிக்குள்ளே தான் நாமெல்லாம் வேலை செய்கிறோம். அது ஒரு கான்செப்டை அது சிந்திக்குதுன்னா நாம் அதை செயல்படுத்துகிறோம். நான் செய்கிறேங்கிறத விட்டுடு, என்னால் செய்யப்படுகிறது, என்னை வைத்து செய்யப்படுகிறது. அவனுடைய கான்செப்டில் நாம் ஒரு நட்டோ போல்ட்டோ, நாமளுக்கு நடிகர் ரோல் ஒரு வேஷம் கொடுத்துருக்காரு, அந்த வேஷத்தை மிகச்சரியாக செய்யணும் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு கம்பெனியை நடத்துகிறாங்க, 1000 பேர் வேலை செய்கிறாங்க. ஓனர் என்ன நினைப்பார்? நான் நடத்துகிற இந்த கம்பெனியை அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஏகப்பட்ட 100 டிபார்ட்மெண்ட் இருக்கும், 100 பிரச்சனைகள் இருக்கும், 100 பிரச்சனையும் தலைமையில் போட்டுக்கிட்டு சிந்திச்சுட்டு இருப்பார். அதுக்கு 2-3 சிஓலாம் போட்டிருப்பார், அவங்களையும் சிந்திப்பார், அவங்களுக்கு மேலே சிந்திப்பார். ஆனால் அதில் ஒருத்தன் வேலை செய்கிறான்னு வச்சுங்க, லேபர், அவன் நினைப்பான் நம்ம போகிறோம், வேலை செய்கிறோம், சம்பளத்தை வாங்குகிறோம், போயிட்டே இருக்கோம். அவனுக்கு தெரியுது நம்ம வேலைக்காரன் அப்படின்னு. கொடுத்துருக்க வேலையை செய்கிறான், மாதமான சம்பளத்தை வாங்குகிறோம், வீட்டுக்கு போய்ட்றான். இந்த மொத்த கம்பெனியை நான் தான் நடத்துகிறேன், என்னால் தான் இது நடக்குது எல்லாம் எவன் சொல்லி கொடுத்தான்? நாமளே நினச்சிக்கிறோம். யாரையும் கேட்கவும் மாட்டோம். நம்ம ப்ரெஸ்டீஜ் குறைஞ்சி போயிடும். நம்ம எவ்வளோ பெரிய அப்துல் கலாம், எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட். நம்ம ஒரு அறிவு இல்லாதவனுக்கு தான் அகங்காரம் அதிகமாக இருக்குது. மெய்யறிவு சொல்கிறேன், பொய்யறிவு நிறையா இருக்கும், அதை பற்றி பேச வேண்டாம். அப்படிலாம் போகாமல் வாழ்க்கையை மிகச்சரியாக வழிவகுக்கிறதுக்கு சம்பிரதாயம் தெரியணும், ஆச்சாரம் தெரியணும், அனுஷ்டானம் தெரியணும், வேதம் தெரியணும், இறைவன் தெரியணும், குரு தெரியணும். எதெல்லாம் மகத்தோ அதெல்லாம் ஒன்றுமே தெரியல நமக்கு. தியானம் தெரியணும். எதெல்லாம் மகத்தோ அதை வாழ்நாளில் கடைசி வரைக்கும் போகிறதே இல்லைங்க. எப்போ பார்ப்பற? இப்போ போகலன்னா எப்போ பார்ப்பற? நாளுக்கு நாள் வயசு குறையுமா? வெளியூர் போயிட்டு வரோம், லக்கேஜெல்லாம் எடுத்துன்னு வரோம், குழந்தையெல்லாம் கையில் இருக்குது, மனைவி கதவை டோரை திறக்கிறாங்க, வீடு இருட்டாக இருக்குது, 11 மணிக்கு வந்து சேர்றீங்க. முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல லைட்டை போடணும். நான் 60 வயசுக்கு மேலே போட்டுக்கிறேன், இப்போ என்ன சாமி கும்பிட்றதுக்கு இருக்குது? எவன் இதெல்லாம் சொல்லி கொடுத்தானே தெரில. 60 வயசுக்கு மேலே பார்த்து இருப்பியா? நீ நாளைக்கு இருப்பியா? எத்தனை கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஓட்டுறான், நமக்கு ஓட்ட மாட்டான் நாளைக்கு. அதுக்குள்ளே அந்த பரீட்சித் மகாராஜ் தான் 7 நாளில் உனக்கு மரணம்னு தெரிஞ்சிச்சு அவனுக்கு. உடனே என்ன செய்யணும்? ராஜா என்ன செய்யணும்? என்ன செஞ்சால் முக்தி கிடைக்குமோ அதை செஞ்சார். நமக்கு எந்த அறிவும் இல்லை. அப்படியே ஆகாரம் சாப்பிட்றது, விகாரம் அலையிறது, மைத்தனம் குட்டி போடுறது, பயம், எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கும் பயப்படுறது, மரணம், செத்து போகிறது. அப்புறம் அடுத்த ஜென்மம் அதே தான் கண்டினியூவாக எத்தனை கோடியோ ஜென்மமாக போயிடும். என்ன வாழ்க்கை? கேடுகட்ட வாழ்க்கை. இது மட்டும் தெரியுதில்ல, 10 வயசு 15 வயசில் ஒரு கல்யாணத்துக்கு போனால் இதே மாதிரி கல்யாணம் நடத்தணும், இதே மாதிரி வீடு கட்டணும், இதே மாதிரி நம்ம பையனுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், இதே மாதிரி கார் வாங்கணும். இதெல்லாம் எவன் சொல்லி தரான்? பொய்யை பார்த்தே என்ன பண்ணுறோம்? எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கிறோம், குப்பைகளெல்லாம் உள்ளே போட்டுக்கிறோம். இப்போ நம்ம தலையை ஓப்பன் பண்ணோம்னா கோடிக்கணக்கான குப்பை மேடு மாதிரி இருக்குது உள்ள. சத்து இறைவன் 1% கீழே இருக்கார்.
வெளிச்சு ஒரு ஸ்பார்க் இருக்குது பாவம். அந்த ஸ்பார்க்கை கொஞ்சம் ஊதுனீங்க, மொத்த குப்பையும் எரிச்சிடும். நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ 12 வயசுலேருந்து 19, 7 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும் பிரம்மச்சரியம் கேட்டு ஒரு குருவை பிடிச்சி இல்லறத்துக்கான அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை தத்துவத்தை புரிய வைக்கணும். குழந்தைங்களுக்கு பண சம்பாதின்னு சொல்லி கொடுக்குற இந்த பேரண்ட்டுக்கு வாழ்க்கை தத்துவம் என்ன, 15 வயசில் எப்படி இருக்கும் வாழ்க்கை, 30 வயசில் எப்படி இருக்கும் வாழ்க்கை, இல்லறம் எப்படி இருக்கும் வாழ்க்கை, அதுக்கப்புறம் வனப்பிரசம் எப்படி இருக்கும், வனப்பிரசம் சன்னியாசம் இவங்களுக்கே தெரியும். அப்படி வாழ்க்கை தத்துவத்தை சொல்லிக் கொடுக்கணும். வாழ்க்கை தத்துவம் பேரண்ட்டு தான் முதல் குரு, சொல்லியே கொடுக்கறதில்ல. ஆனால் அவன் ப்ரெஸ்டீஜாக பேசுகிற வார்த்தைகள் இருக்குது பாருங்கள், தாங்க முடியாது காது, அவ்வளோ ப்ரெஸ்டீஜ் அவருக்கு. இப்போ என்னாச்சு, 19 வயசு வரைக்கும் இந்த பிரம்மச்சரியம் இருந்து வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கை தத்துவம்னா என்ன, எதுக்காக இங்கே வந்திருக்கோம், எத்தனை நாள் இங்கே இருப்போம், என்ன செய்யணும், எங்கே போகிறோம், எங்கே இருப்போம், திரும்ப எப்போ வருவோம், எதுக்காக வந்திருக்கோம், எல்லா தத்துவங்களும் புரியும். அது பிரம்மச்சரியத்தில் சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கிரகஸ்தம் கட்டாயம் 25 ஆண்டுகள் வேதம் சொல்லுது. பார்த்திங்களா, நம்ம யதார்த்தமாக சொல்லியிருக்கோம், 50 வயசுக்கு மேலே ஒரு செகண்ட் கூட வீணடிக்காதீங்க, இறைவனை தேட ஆரம்பிச்சிருங்கன்னு சொல்லியிருக்கோம். சொல்லிக்கிட்டே வரோம் தொடர்ந்து. வேதமே சொல்லுது, இந்த உபனிஷத்து அதை தான் சொல்லுது. 25 ஆண்டுகள் இல்லறம் போதுங்குது, 25 ஆண்டுகள் இல்லறம் போதுங்குது. 45 வயசு 48 வயசுக்குள்ளே இல்லறத்தை முடியுங்குது. எவன் முடிக்கிறான்? கல்யாணமே பல பேருக்கு 40 வயசில் தான் நடக்குது. என்ன பண்ணான்னா, எங்கேயோ போனால் எங்கேயோ வந்தான், என்னமோ பண்ணால் யார் பேச்சோ கேட்டான், வழி நடத்த ஆள் இல்லை, பேரண்ட்டு சரியில்லை. முதல்ல பேரண்ட்டை தான் நான் சொல்லுவேன். இத்தனை குழந்தைங்க ஃபெயில் ஆகிடுச்சின்னு தப்பான முடிவெலாம் எடுக்கிறாங்களே சின்ன குழந்தைங்க, காரணம் பேரண்ட்டு தான் முதல் காரணம். அதுகளை போட்டு ப்ரெஷர் கொடுக்குறது, போட்டு தாக்குறது, இவங்க கொள்கை அந்த குழந்தை மேலே திணிக்கிறது. சொல்லி கொடுத்து வளர்க்கணும். உனக்கு என்ன டேலண்ட் இருக்குது, எதில் சப்ஜெக்ட் உனக்கு ஈஸியாக இருக்குது, எதை படித்தா உனக்கு ஈஸியாக மார்க் எடுக்கிற, அதில் கான்சன்ட்ரேட் பண்ணு, அதை டெவலப் பண்ணு, இப்படி தான் சொல்லி தரணும். குழந்தையோட டேலண்ட்டுக்கு தான் நம்ம போகணுமே தவிர நம்ம டேலண்ட்டை குழந்தைய போட்டு டார்ச்சர் பண்ணி, அறிவில்லாத வாழ்க்கை. பிறக்கிற குழந்தை என்ன பாடுபடுமோ பாவம். அப்படி 45 வயசில் தன்னுடைய முதல் குழந்தைக்கு திருமணத்தை முடித்து பொறுப்புகளை எல்லாம் அதுக்கிட்ட ஒப்படைச்சு அவன் வனப்பிரஸ்தம்னு ஒரு நிலை தன்னுடைய மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு, மனைவியை கடைசி வரைக்கும் எங்கேயும் விடாதுன்னு சொல்லுது வேதம். மனைவி யாரை வேணாலும் விடு, மனைவியை விடவே கூடாது. ஒவ்வொரு புருஷனுக்கும், புருஷார்த்தம் செய்கிற ஒவ்வொருத்தவனுக்கும் மனைவிக்கு முக்தி கொடுக்கறது அவனுடைய பொறுப்பு. வேதம் சொல்லுது. ராமானுஜர் வரலாறு பாருங்கள். புரேசர் ஒரு நோயில் படுக்கிறார். அவருக்கு ஸ்தூல உடம்பு வேலை செய்ய மாட்டேங்குது. கண்ணை திறக்கணுன்னா கண்ணை திறக்க மாட்டேது. சூட்சும உடம்பு நல்லா வேலை செய்யுது. நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. பாசுரம் பாடினா அந்த பாசுரத்தை அப்படியே பாடுறாரு, இல்லை வாய் நைட்டாக உச்சரிக்குது. ராமானுஜர் பாடுறாரு, கூர்த்தாழ்வார் அதை உச்சரிக்கிறாரு. ஆனால் வெளியில் வரல, சப்தம் வரல. கையை தூக்கணும்னு நினைக்கிறாரு, கையை தூக்க முடியல. அதாவது சூட்சும உடம்பு நல்லா வேலை செய்யுது, ஸ்தூல உடம்பு படுத்த படுக்கையாரு. அப்புறம் இன்னொரு நிலையில் திருக்கச்சி ஒரு பாசுரத்தை பாடுறாரு. அந்த பாசுரத்தில் கண்ணை திறந்து ஏந்து உட்காந்துறாரு. வரதராஜ பெருமாளை நம்பி பற்றிய பாடல், ஆழ்வார்கள் பாடல். அதுக்கப்புறம் ஸ்தூல உடம்பு வந்துடுது. அந்த மரணப்படுக்கையில் ஒரு சில விஷயங்களை சிந்தித்து, பெரிய கோடீஸ்வரன் இல்லையா, இனிமேல் எல்லாம் போதும், எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம சன்னியாசம் எடுத்துக்கிட்டு ராமானுஜரோட பயிலலான்னு நினைக்கிறார். ராமானுஜரை தேடி திருப்புற்குடி வரார். அங்கே ராமானுஜர், உன்னுடைய முடிவு தவறானது, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உங்கள் பின்னாடி வரேங்கிறார். உன்னுடைய முடிவு தவறானது. சுவாமியே அங்கே இல்லறத்தோடு தான் மேலே மகாவிஷ்ணு இருக்கார், நம்மலாம் அவர் ஃபாலோவர்ஸு. மேலே நடக்கிறது தான் கீழே நடக்குது, அதுக்கு இதுக்கு வேறு வித்தியாசம் இல்லை.
அங்கே போனாலும் அவருடைய உற்றார் உறவினர்கள் எல்லோரும் இருக்காங்க, பரிவாரம் இருக்குது. இல்லறத்தையே நல்லறமாக மாற்றணும், கடமைகளை செய்யணும், அதே நேரத்தில் இறைவனையும் தேடணும். அதில் நீங்கள் இறைவன் தேடுற நிலையில் ஆல்ரெடி இருக்க. என்னுடைய மனைவியை கடைசி வரைக்கும் விடாமல் நீ எப்போதும் என்ன தொண்டு இதுக்கு முன்னாடி செஞ்சியோ அதே வாழ்க்கை ஒன்றை நம்பி பண்ணை இருக்குது. பண்ணையில் ஒரு 100-200 பேர் வேலை செய்கிறாங்க, மனைவி இருக்கிறா, அப்பா இருக்காங்க. எல்லாருக்கும் செய்ய வேண்டிய கடைமைகள்லாம் மெதுவாக செஞ்சுக்கிட்டு வா, மகிழ்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வா. உன் மேலே அன்பு செலுத்துறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இருக்காங்க. டெய்லி அன்னதானம், டெய்லி வீட்டில் அந்த காலத்துலேயே தன்னுடைய ப்ராப்பர்ட்டியை விற்று ஒரு பெரிய மண்டபம் கட்டுறாரு. மழை காலத்தில் மக்கள் வந்து தங்கிக்கிட்டோன்னு. இப்போ சந்திரம் அந்த காலத்தில் கட்டுவாங்களா, அது மாதிரி பெரிய மண்டபம் கட்டுறாரு. அப்போ ரொம்ப தெளிவாகி போகிறார். அதாவது இல்லறத்தில் இருந்தே எல்லா கடமைகளும் செய்து முக்தி அடையணும், இறையும் தேடணும், இறைவனையும் தேடணும். அந்த தத்துவப்படி ரொம்ப மகிழ்ச்சியாக போகிறார். அப்போ சொல்கிறார் உபதேசம், இப்போ தானே கல்யாணம் ஆச்சு, எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டேங்கிறிய, உன் மனைவி ஆண்டாளையும் விட்டுட்டேன், தப்பு, நீ பேசுவது தப்பு, வீட்டுக்கு போ, பழைய நிலையை செய். ஆண்டாளுக்கு முக்தி கொடுக்கறது உன்னுடைய பொறுப்பு, உனக்கு முக்தி கொடுப்பது என்னுடைய பொறுப்பு சொல்கிறார் ராமானுஜர். கூரத்தாழ்வார்கிட்ட சொல்கிறார், நீ உன் மனைவிக்கு முக்தி கொடுக்கறது உன் வேலை, உனக்கு முக்தி கொடுப்பது என் வேலை. எனக்கு முக்தி கிடைக்குதோ இல்லையோ உனக்கு முக்தி கொடுப்பது நிச்சயம் அப்படின்னு ஒரு குரு ஸ்தானத்தில் உறுதி அளிக்கிறார். அப்புறம் திரும்பி போயிடுறாருன்னு வச்சுங்க. இது மாதிரி வாழ்க்கையை வந்து பிரித்து வகுத்து தொகுத்து வாழ்ந்தோம்னா வாழ்க்கை என்னாலும் இல்லறமானது நல்லறமாக இருக்கும். இகத்திலையும் ஜெயிச்சிடலாம், பரத்துலேயும் ஜெயிச்சிடலாம். புரியுதா? இது கேட்குற எல்லாருக்கும் சொல்கிறேன், இல்லறத்தில் இருந்து நல்லறம் செய், இல்லறத்தில் இருந்து இறைவனையும் தேடு, இறையும் தேடு. அந்த பயணத்தை தொடரு. உனக்கு கொடுத்துருக்க ரோலை ஒழுங்காக செய், விட்டுட்டு ஓடாத, விரக்தி அடையாத, டிப்ரெஸ் ஆகாத. எதுக்கு டிப்ரெஸ் ஆகணும்? அவன் வேலை, எல்லா வேலையும் அவன் வேலையும். உன்னால் என்ன முடியுமோ அதை செய், அதுதான் உன்னால் செய்ய முடியும். நீ என்ன வேறு எக்ஸ்ட்ரா செஞ்சிட போறிய? உனக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ, உனக்கு என்ன தகுதியோ அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க வேலை. அந்த வேலையை செய்து எல்லாம் அவன் செய்கிறான், நம்மை வைத்து செய்கிறான். நம்மளுடைய கண்ணால் அவன் பார்க்குறான், நம்மளுடைய வாயால் அவன் சாப்பிட்றான், நம்மளுடைய கை கால்களால் அவன் வேலை செய்கிறான். அதான் சத்தியம், இதுதான் ஞானம். இது புரிஞ்சால் நான் எனதே இருக்காது. எல்லாத்துக்கும் நமக்கு எவ்வளோ ப்ரெஸ்டீஜ் இருக்குது. ஹார்ட் அட்டாக் முதல் காரணம் என்ன? ஹார்ட் அட்டாக் முதல் காரணம் இந்த ப்ரெஸ்டீஜ் தான். நான் நினச்சது நடந்தே தீரணும், நடத்தலைன்னா அவ்வளோதான். எல்லாம் நடக்குமா? நீ என்ன பிரம்மாவா, இல்லை விஸ்வாமித்திரரா, இல்லை சம்பந்தரா, ஞான சம்பந்தரா, இல்லை ஆதிசங்கரரா? நீ ஒரு சாமானிய ஜந்து. உனக்கு வேத ஞானம் இல்லை, நல்லவங்க நட்பு இல்லை, ஒரு குரு இல்லை, ஒரு கடவுளை ஒழுங்காக வழங்குறது இல்லை. எல்லாம் நான் சொல்கிறபடியே நடக்கும். எப்படி நான் இனி சொல்கிறேன்? அது என்ன பிடிவாதம்? அறிவே கிடையாது சுத்தமாக. அப்படி வாழ்நாள் ஃபுல்லாக பிடிவாதத்திலே இருந்து செத்து போரு. இந்த ஆகாரம் விகாரம் அதெல்லாம் தவறு. எது சரியோ அதை ஏற்றுக்கணும். சத்தியத்துக்கு மனம் வணங்கணும். சத்தியம்தான், ஆனால் நான் செய்ய மாட்டேன், அப்படி தான் இருக்கான். நிறைய பேர் கொள்கையில் தான் நிற்கிறான், சத்தியத்தை விட்டான். எப்படின்னா அது ஈஸ்வரனை விட்டுட்டு நவகிரகத்தை சுற்றுறோம் பாருங்கள், அது மாதிரி. நவகிரகத்துக்கு கொண்டக்கடலை பிடிக்கும், பட்டாணிக்கடலை பிடிக்கும், மஞ்சள் வஸ்திரம் பிடிக்கும், நீல வஸ்திரம் பிடிக்கும், அதை பிடிக்கும், அதெல்லாம் தெரியுது. சுவாமிக்கு என்ன பிடிக்கும் கேட்டு பாருங்கள். ஜோதிடர் தான் குரு, சத்குரு அதெல்லாம் அவசியம் இல்லை. ஜோதிடருக்கு அப்பப்போ ஜாதகத்தை காமிச்சா அவன் ஒன்று சொல்லுவார், அதை செஞ்சு எல்லாம் சரியாயிரும் போகும். இதிலே 10வது பிரகாரம். சரி, இப்போ 45-48 வயசுக்குள்ளே இல்லறத்தை முடியுங்குது. நீ கடைசி வரைக்கும் இந்த ஃபேமிலிக்குள்ளேயே பூந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் குறைச்சல் கொடுத்துக்கிட்டு, எனக்கு காப்பி வரல, டீ வரல, என்ன கவனிக்கலை, என்ன சாப்பிட்டியான்னு கேட்கல, இதெல்லாம் உனக்கு வேலையா? இதெல்லாம் அவங்க வேலையா? அவங்கவுங்களுக்கு 1008 வேலை இருக்குது. உனக்கு சாப்பாடு இருக்கா இல்லையா? இருந்தால் சாப்பிடு, இல்லைன்னா கேட்டு சாப்பிடு, இல்லைன்னா போட்டு சாப்பிடு. உன்னை யாரும் தடுக்க போகிறதில்ல. நான் உக்காந்துருக்கேன், இப்படி போகிறாங்க அப்படி வராங்க, எனக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க.
ரொம்ப எதிர்ப்பார். இவர் அப்படியே ட்ரெயினை கண்டுபிடிச்சி இப்போ தான் ஓய்வுக்கு வந்திருக்கார், ரிட்டையர்ட் ஆகி வந்திருக்கு இங்கிலாந்துலேருந்து. இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் பெருசாக ஊதி பெருசாக்கி எங்கேயும் நிற்காமல் எங்கேயும் தங்க முடியாமல் கடைசியில் எங்கேயாவது முதியோர் இல்லத்தில் போய் அங்கே சொல்லதெல்லாம் கேட்டுக்கிட்டு, அது பேர் தான் வனப்பிரஸ்தம். அப்படி 48-50 வயசுக்குள்ளே, நம்ம 50 வயசு சொல்கிறோம், சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, இப்போ கூட சொல்கிறோம், ஒரு ரிலாக்ஸேஷன் 5 வருஷம் கொடுக்குறோம். 50 வயசுக்குள்ளே உன்னுடைய இல்லற கடமையெல்லாம் கரெக்டாக முடிக்கணும். முடித்தாலும் முடிக்காட்டினாலும் 51 வயசுலேருந்து அடுத்த 25 வருஷம் நீ வனப்பிரசமாக தான் இருக்கணும். அதாவது சந்நியாசம் எடுக்காத சந்நியாசி. எப்போதும் ஒரே மாதிரி தான் இருப்பேன், நான் விடவே மாட்டேன், நான்வெஜ்ஜை விடவே மாட்டேன், என் ஆவி போனாலும் நான் நான்வெஜ்ஜை விடவே மாட்டேன், எனக்கு உயிர் அது, அதில் தான் என் உயிரே நிற்குதே அப்படின்னா எப்படி அருள் வரும்? அருள் எப்படி வரும்? அருள் சார்ந்த விஷயங்கள், இறைவன் மார்க்கம் வந்து அருள் சார்ந்த விஷயங்கள். காரத்தை விடணும், ஸ்வீட்டு ஓவராக சாப்பிட்றத விடணும். எல்லாத்தையும் நீ சொல்லி சொல்லி பார்த்துச்சு, நீ கேட்குற மாதிரி இல்லை. ஒரு நோயை வச்சு டாக்டரை வச்சு சொன்னிச்சு, கரெக்டாக கேட்குறேன், உயிர் போயிடும், பயம். வேதம் சொன்னால் வேதம்னு எனக்கு தெரியாத, இந்த சாஸ்திர சம்பிரதாயம்லாம் எங்களுக்கு பிடிக்காது. உனக்கு நல்லது எதுவுமே பிடிக்காத, நல்லது பிடிச்சிருந்தா உனக்கு எப்படி நோய் வரும்? பார்த்துச்சு, சொல்லி சொல்லி பார்த்துச்சு, கேட்கலையா? ஒழுக்கமாக நடந்துக்கன்னு சொன்னிச்சு, கேட்கல, ஒரு நோயை போட்டுச்சு, எல்லோரும் கரெக்டாக இருக்கான். ஓடாத, நிறுத்து, கொஞ்சம் விவேகமாக போ, நிதானமாக போன்னு சொன்னிச்சு, கேட்கல, உக்காரு, ஒரு 3 மாதம் 15 நாள் தனித்தனியாக உட்காரு. இப்போ எல்லாம் கரெக்டாக கேட்குறானுங்களே. அதனால் 50லேருந்து இருக்கிற வயசுக்குள்ளே அடுத்த சன்னியாசம் இருக்குது. நீ சன்னியாசம் எடுக்க போகிறதில்ல, உனக்கு நேரம் இல்லை. சன்னியாசம் எடுக்கிற வயசு உனக்கு இருப்பியான்னு சொல்ல முடியாது, நிச்சயமாக சொல்ல முடியாது. இப்போ ஆவரேஜாக என்னது 60 தான் சொல்கிறாங்க. அதுக்கு மேலே இருக்கிறேன்னா என்ன பண்ணுறேன்னா ஏதாவது பண்ணணும்ல. அதுக்குள்ளேயே இருக்கிற 7 நாளில் முக்தி அடைஞ்சிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்? எஞ்சிருக்கிற நாளில் இப்போயாவது இறைவனை சிந்திக்கணும், ஜபிக்கலாம். ஓம் சாம் சௌம் சரவண பவாய நம்ம எழுதலாம், வெறும் ஓம்காரத்தை ஜபிக்கலாம். தாரக மந்திரம், இது வரைக்கும் கோயில் குளமே போகலையா, இதை செய். வாழ்நாள் வரைக்கும் மரணப்படுக்க வரைக்கும் நீ ஓங்காரத்தை சொல்லு, ஓம் 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 சொல்லு. ஓய்வா, உனக்கும் நல்லது, பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும், எல்லாருக்கும் நல்லது. போராடமும் பரத்தையும் வெல்லலாம். நீ சொல்ல மாட்டே, எனக்கு தெரியும், ஏன்னா உனக்கு எல்லாமே தெரியுமே. உள்ள நிறைய குப்பைகள் இருக்குது. எல்லாத்தையும் சித்த சுத்தி பண்ணுறதுக்கு தான் இந்த தீர்த்த யாத்திரை. தீர்த்த யாத்திரை எதுக்கு? குரு வரத்துக்கு. தீர்த்த யாத்திரை, குரு சேவா, உழவாரப்பணி, தானம், தர்மம், அன்னதானம், யாகம் எல்லாம் குரு வருவதற்காக. குரு வந்து உபதேசம் 12 ஆண்டுகள் செய்யணும். அவர் கூட 12 ஆண்டுகள் நீ குரு சேவா பண்ணணும். கை கட்டி வாய்ப்புத்தி சாஸ்தாங்க நமஸ்காரம் பண்ணி எல்லாம் ஒன்றையும் செய்யணும். அப்போ இந்த ஜென்மாவில் நம்ம கிடையாது போல இருக்க அப்படின்னு நினைக்காதீங்க. 7 நாளில் முக்தி பெற்றவர்கள் இருக்கிறார்கள், வரலாறு இருக்குது. எங்கே இருக்கிற நாட்களில் ஓங்காரத்தை ஜபம் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஒரு புண்ணியமும் செய்யாதனாலும் பரவாயில்ல. ஓங்கார ஜபம் பண்ணால் கோடி நன்மைகள் இருக்குது. அதில் எல்லாத்தையும் நல்லா அத்தியனம் பண்ணிவிட்டு சொல்கிறேன். கேட்குறவங்க கேளுங்க, முக்தி வேணுமா கேளுங்க, செய்யுங்க, ஜபம் பண்ணுங்க. அதுதான் சித்த சுத்தி கொடுக்கும். ஒரு வாரத்தில் உங்களுக்கு உபதேசம் பண்ணிடலாம். ஒரே ஒரு வாரத்தில் பிரம்மஞானத்தை கொடுத்துடலாம். அது அனுபூதி ஆகிறது உன்னுடைய பக்குவப்பட்ட நிலையை இருக்குது. அதனால் வனப்பிரசம் இல்லறத்தை 50 வயசுக்கு மேலே நீ இல்லறத்தை பிடிச்சிட்டு தொங்குறது, காரசாரமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிற, அறுசுவை உணவுன்னு கேட்குறது, சாப்பாட்டில், ட்ரெஸ்ஸில், வாழ்க்கை நடைமுறையில் எல்லாத்துலேயும் மாற்றத்தை கொண்டு வரணும். கொண்டு வந்தே தீரணும். வரலன்னா நோயை போடும். வந்தே தீரணும். வந்தீங்கன்னா வாழ்க்கை மாறும், மலரும். அப்புறம் 50லேருந்து 75க்குள்ளே பிரம்மஞானத்தை குருவை பிடிச்சிக்கிட்டு கெட்டியமாக கைங்கரியம் பண்ணி, சரணாகதி கைங்கரியம். சரணாகதிங்கிற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டதில்லைல்ல.
சரணாகதி பெற்று குருவை பிடிச்சி உபதேசம் வாங்கி அந்த மந்திரங்களை ஜபித்து அவங்க சொல்கிறபடி கேட்டால் உனக்கு வாழும்போதும் ஆனந்தம், வாழ்க்கைக்கு அப்பாலும் ஆனந்தம்னு இந்த உபநிஷத்தில் உபதேசம்னே டைட்டில் போடுது. ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒரு பேர் வைப்பாங்கள்ல. இது பிரதம உபதேசம், துவிதீய உபதேசம், திருத்தீய உபதேசம்னு உபதேசங்கிற பேர்லையே இது சாப்டர் வச்சிருக்கு. இந்த உபநிஷத்து நாரத பரிவிராஜக உபநிஷத்துன்னு பேர். நாரதர் தெரியும் உங்களுக்கு. பரிவிராஜக்குன்னா அவர் சுற்றுவார், திருலோக சஞ்சாரி. ஒரு இடத்துல உட்காந்துராமல் ஒரு ஊரில் 3 நாளுக்கு மேலே தங்காமல், 3 இரவுகள் தங்காமல் 3வது இரவே கிளம்பிடுவாங்க. அடுத்த குட்டீச்சக பாரிவிராஜக. குட்டீச்சக்கனா ஒரு இடத்துல குடிசை போட்டு ஒரு நதிக்கரையில் உட்காந்து தபஸ் பண்ணுவாங்க. நர்மதா ரொம்ப புகழ்பெற்ற, உலக பிரசித்தி பெற்றது தபஸில். நமக்கு அந்த பேரே இன்னும் தெரியல. நமக்கு அந்த ஜென்மம் இருந்தால் தானே, முடிவு இருந்தால் தானே அங்கே பிறப்போம். அவனுக்கு இங்கே வேலை நிறையா இருக்குது, வச்சு செய்யணும். நீ போ அங்கே போய் பிறந்து புண்ணியத்தை பண்ணி உருவ பிடிச்சி வா. புரியுதில்ல? இப்போ கங்கா நதி உலகத்திலே ரொம்ப புனிதமான நதின்னு எல்லோரும் சொல்கிறோம். இதை பற்றி சாஸ்திரம் ரொம்ப முதலிடத்தில் வச்சுருக்கு. நம்ம பார்க்குறது கூட வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. கங்கை விட மேலானது காவேரி, இது தெரியுமா? கங்கை தன்னை புனிதப்படுத்தியது காவேரியில் ஆடி மாதம் குளிக்குது. பெருமாள்கிட்ட வரம் வாங்கி தன்னுடைய பாவங்கள் எல்லாம் பெருமாள் ஏற்றுக்கிறார், ஸ்ரீரங்கநாதர். ஸோ இந்த வேதம், இந்த உபனிஷத்தினுடைய பேர் நாரத பரிவிராஜக உபனிஷத். அத்தர்வண வேதம் 298 மந்திரம் இருக்கு. நான் எல்லாத்தையும் நீட்டாக எழுதிட்டேன் வரிசலாக, சாப்டர் வைஸ். ஒரே ஒரு மந்திரம் ஒரு சாப்டர், பெரிய மந்திரம். 2 மந்திரம் 2வது சாப்டர், 5 மந்திரம் 3வது சாப்டர், அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகுது. நம்ம சீரியலாக எழுதிட்டோம், வரிசலாக எழுதிட்டோம். குரு நாரதர், சிஷ்யர்கள் ரிஷி சுனக், சவுனகாதியன், அவரோட நிறைய ரிஷிகள். முதல்ல இவர் குருவாக இருப்பார் நாரதர். இவர் சொல்கிறத கேட்குறத விட தனக்கு உபதேசம் பண்ண பிரம்மாட்ட அழைச்சிட்டு போகிறார், சத்தியலோகம் அழைச்சிட்டு போகிறார் ரிஷிகள் எல்லாம். நைமிசாரண்யத்துலேருந்து. நைமிசாரண்யத்தில் அந்த காலத்தில் 12 வருஷம்லாம் யாகம் நடந்திருக்கு. ஒரு யாகம் 12 ஆண்டுகள் நடந்திருக்கு. உங்களை அழைச்சிட்டு போகிறேன். அங்கே தான் 40,000 60,000 ரிஷிகள் தன்னுடைய தர்மபத்தினியோட தபஸ் பண்ண இடம் நைமிசாரண்யம். இந்தியாவிலே ரொம்ப புனிதமான இடம் எதுன்னு கேட்டு ரிஷிகள் வாங்கின இடம் அது நைமிசாரண்யம். ரொம்ப புனிதமான இடம். யாகங்கள் 12 ஆண்டுகள் தொடர்ந்து நடக்குமா, வருஷம் ஃபுல்லாக யாகம். இப்போ கிடையாது, கலியுகத்தில் எப்படி நடக்கும்? நடந்தால் மட்டும் நீங்கள் போயிட போகிறீங்களே. அயோத்தியா போனீங்களா? இப்போ ராமலலா திறந்தாங்க, போனீங்களா? சரி, போகலாம். அயோத்தியாவும் திவ்ய தேசத்தில் வருது, போகலாம். அப்போது அடியேன் இந்த உபநிஷத்துலேருந்து என்ன வலியுறுத்த விரும்புகிறேன்னா, நீ சன்னியாசம் எடுக்க வேண்டாம். யாரும் எடுக்க வேண்டாங்கிறது உபதேசம், எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, வேண்டாம்னு சொல்லணும். அது தானாக நடக்கிற விஷயம். கடைசி ஜென்மா கன்ஃபார்ம் ஆனாதான் எடுக்க முடியும். 60 வயசுக்கு மேலே சன்னியாசம் எடுக்கிறேங்கிறதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை, அது பிரயோஜனம் இல்லை. சங்கரர் மாதிரி எடுத்துடணும் ஆரம்பத்திலேயே, அது முடியாது. அதனால் அதை விட்டுருங்க, சன்னியாசம் வேண்டாம். இல்லறத்தையே நல்லறமாக மாற்றணும். கடமைகள் தவறக்கூடாது. தன்னை சார்ந்திருக்கிற அத்தனை பேருக்கும் அத்தனை கடமைகளும் தவறாது. உற்றார், உறவினர், சமுதாயம், அரசாங்கம் வரைக்கும் எல்லாருக்கும் செய்ய வேண்டியதெல்லாம் செய்துட்டு இல்லறத்திலே வனப்பிரஸ்தம் பண்ணணும். மொட்டை மாடிக்கு போ, ஏகாந்தமாக உட்காரு. ஒரு மணி நேரம் ஒய்ஃபை கூப்பிட்டுக்கோ, நீ தனியாக போகாது, ஒய்ஃபையும் கூப்பிட்டுக்கோ. அங்கே போய் பேசின்னு இருக்காது, பேச்சை நிறுத்திட்டு ஏகாந்தமாக உட்காந்து தியானிங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் கேளுங்க, அது வழி நடத்தும்.
அரிய வாய்ப்பு இது. ஏகாந்தமாக இருக்கிறது 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், 6 மணி நேரம், 8 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் போகலாம். சத்துவகுணத்தில் வாழ்க்கை, வனப்பிரசம் ஃபுல்லாக அதுலேயே எல்லாத்தையும் கற்றுக்கலாம். அதுலேயே சன்னியாசமும் அடக்கும். எல்லோரும் இது வேண்டான்னு சொல்லலை. 5%, 10%, 20% வச்சுக்கலாம். குறைச்சிக்கணும் படிப்படியாக. 50 வயசுக்கு மேலே படிப்படியாக எல்லாத்தையும் குறைக்கணும். இதுதான் வலியுறுத்துது இந்த உபநிஷத்து. நான் இப்படி தான் இருப்பேன் கடைசி வரைக்கும்னு சொல்லக்கூடாது. காரசாரமாக சாப்பிடுவேன் விட்டுடணும். அதை தான் சாப்பிடுவேன். இதை ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடலன்னா எனக்கு தூக்கமே வராது. என் புள்ள சாப்பிடாம தூங்கவே மாட்டான். நீ தான் எல்லாத்தையுமே ஊட்டி விட்ருக்க. நீனே அவனுக்கு சொல்லிக் கொடு. தப்பானதை ஊட்டி விட்ட, தெரியாமல் ஊட்டி விட்ட. சரியானது உனக்கு தெரியும் போது நிறுத்தி தொலைக்க வேண்டியதானே. என்ன கேடு? இவர் சாப்பிட மாட்டாராம், புள்ள சாப்பிடும். என்ன நீ நல்லா இருக்கலாம், அவன் எப்படியாவது போட்டுமா? அவன் கேட்க மாட்டான். எப்படி கேட்காம இருப்பான்? நீ தானே ஆரம்பித்த, நீ தான் நிறுத்தணும். சந்நியாச ஆச்சார விவகாரத்தை எல்லாம் வனப்பிரசத்தில் தெரிஞ்சுக்கணும். தெரியுதா? வனப்பிரச இதை கற்றுக்கிற ரிகர்சல் தான் அது. காட்டுக்கு போக சொல்லலை. ஏகாந்தமாக இரு. மனைவியை கூட வச்சுக்கோ. மனைவிக்கு முக்தி கொடுக்கணுங்கிற ஒரு அறிவோட கூட வச்சுக்கோ. என்னை தொட்ட வார்த்தை இது. துரியாதீத பதபானேக்கே உபாய். துரியாதீதம் சகசிரதலம் போய் துரியத்தில் வாழ்கிறது தான் வனப்பிரஸ்தம். அதுக்கப்புறம் உடம்பை விட்டு வெளியில் வர்றதும் திரும்ப உள்ளே வர்றதும் வந்து போகிறதும் துரியாதீதம்னு பேர். பரந்த மனப்பான்மை, ஆகாச தத்துவத்தில் வாழ்க்கை நடத்தும். ஆகாச சஞ்சாரம் மாதிரி. அந்த சூக்ஷ்மத்தை, ரகசியத்தை இந்த உபநிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. துரியாதீத வாழ்க்கை வாழ்வது எப்படி. ஆட்டோமேட்டிக்காக பிரணவ அனுசந்தானம், ஓங்காரம். சொன்னேன் இல்லையா, எது பண்ணையோ பண்ணலையோ ஓங்கார ஜபம். வெறும் ஓம் ஓம் ஓம். இறைவனை நினச்சிக்கோ, இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கோ. எந்த தெய்வம் ஆனா பெண்ணா எல்லாத்துக்கும் ஓம் பொருந்தும். எல்லாத்துக்கும் பொருந்தும், துறவரத்துக்கும் பொருந்தும். ஓங்கார ஜபிக்கணும். ஆத்ம ஞானத்தினுடைய லட்சணம். ஆத்ம ஞானியாக இருக்கான் இல்லையா, ஜீவன் முக்தனாக இருந்தால் அவன் எப்படி இருப்பான், எப்படி பேசுவான், எப்படி செயல்படுவான், எப்படி வாழ்க்கை நடத்துவான். கருத்தலை பிக்ஷா தருத்தலை வாசேன்னு சொல்லுவாங்க. கையில் பிக்சை வாங்குவான், சாப்பிடுவான், கை கழுவிடுவான், மரத்தில் போய் உட்காந்து தியானம். ஆத்ம ஞானிக்கே லட்சணம், வனப்பிரஸ்த லட்சணம். இந்த 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 உபநிஷத்து ஏன் இப்போ எடுக்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி 10 உபநிஷத்து, நம்ம 10க்கு மேலான உபநிஷத்து இதெல்லாம் பார்த்துருப்போம், சன்னியாசம்லாம் தெரிஞ்சிட்ருப்போம். ஆனால் இது வனப்பிரசத்துக்காக இதை அடியன் இந்த உபநிஷத்தை கையில் எடுத்திருக்கேன். நீங்கள் எப்போதும் 100 வயசு வரைக்கும் வாழ போகிறோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதே முதல்ல தவறு. வாழ்க்கை எந்த செகண்ட் வேணாலும் முடியும். அதுக்குள்ளே ஏதாவது ஒரு சத்காரியத்தில் ஈடுபட்டு நல்லதை பண்ணு, பொருளை அருளாக மாற்றிக்க. இவ்வளோ நாள் சுருங்கி சுண்டிக்கா மாதிரி இருந்த இந்த ஹிருதயத்தை கொஞ்சம் மலர்ச்சி அடைய செய். தான தர்மத்தினால தான் அது மலரும். பண்ணவே மாட்டேன், எனக்கே பத்தலைன்னு சொல்லாத. உனக்கு எப்பயுமே பத்தாது. இருக்கிறதில் கொடுத்துருக்கிறதில்ல ஒரு 30% எடுத்து செலவு செய். பிறந்ததுலேருந்து செய்யணும். நீ சம்பாதிக்க ஆரம்பித்ததுலேருந்து செய்யணும். கடைசி வரைக்கும் செய்யலைன்னா அங்கே ஒன்று என்ன கிட்டக்கே சேர்க்க மாட்டான். அங்கே ஒரு உலகம் இருக்கா இல்லையா? அங்கே ஒரு உலகம் இருக்கா இல்லையா? அங்கே ஒரு உலகம் இருக்கே. அங்கே உன்னை உள்ளே உள்ளனா நீ எங்கே நிற்ப? இப்போ நான் நேற்று பிறந்து இன்றைக்கி வந்திருக்கோமா நம்ம இங்கே? இல்லையே. எத்தனையோ ஜென்மம், எவ்வளோ வேறுபாடுகள் இருக்குது. நமக்கு மரணம் இல்லை, நம்ம சட்டையை தான் மாற்றிக்க போகிறோம். இப்போ 50 வருஷமாக ஒரு சட்டையை போட்டிருக்கோம், அந்த சட்டை நஞ்சு போச்சு, புது சட்டை கொடுக்க போகிறாரு சுவாமி. சந்தோஷமாக ஏற்றுக்கணும். மரணமே கிடையாது ஆத்மா. யாருக்கும் மரணமே கிடையாது. யாருக்காவது மரண பயம் இருந்தால் இந்த செகண்டோட விட்டுடுங்க. மரணம்ங்கிறது கிடையவே கிடையாது. ஆத்மா தன்னுடைய சட்டையை மாற்றிக்குது. சட்டையே வேண்டான்னா குருவை பிடி. இல்லை நான் குருவை விட்டுட்டேன், தான தர்மம்லாம் பண்ணலை, ஒரு புண்ணியமும் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சட்டையை மாற்றிக்கோ. அவ்வளோதான். பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பாவ புண்ணிய கணக்கு தனி, அதை நான் பேசலை. நல்லதை பண்ணணும், நல்லதை பண்ணணும், நல்லதை பண்ணணும். எப்போ பண்ண போகிற? இப்போ பண்ணலைன்னா எப்போ பண்ண போகிற? ஸோ வனப்பிரச லட்சணம்லாம் சொல்லி சாந்தி பாடம். பத்ரம் கர்ணேபிகி
சின்னையாம தேவாக, இது பல முறை பேசியிருக்கோம். இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் இதை பார்த்துருவோம். அதனால் இந்த உபனிஷத்தில் வனப்பிரஸ்தம் 25 ஆண்டு, கிரகஸ்தம் 25 ஆண்டு முக்கியம். பிரம்மச்சாரி ஒரு 12-19 ஆண்டு. அது முதல் 20 வருஷம், பின்னாடி 20 வருஷம் போயிடும். நீ வாழ்கிறது 20 to 50 தான். அதை மிகச்சரியாக வாழ்ந்துட்டு வெளியில் வரணும். எப்போ பார்த்தாலும் அதுக்குள்ளேயே பூந்துக்கிட்டு மன உளைச்சல்லையே இருக்கக்கூடாது. தான் சொல்கிறேன், நான் வாழும்போதும் ஒழுங்காக வாழ்கிறதில்ல, சாகும்போதும் ஒழுங்காக சாகிறதில்ல. என்ன வாழ்க்கை இது? அறிவே கிடையாது, சுத்தமாக மெய்யறிவே கிடையாது. இறைவனை பற்றிய அறிவே சுத்தமாக கிடையாது. உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய இந்த பாரதம்னு சொன்னாலே ஞான ஒளின்னு பேர். இங்கே பிறந்து இங்கே என்ன பிரயோஜனம்? அப்போ இங்கே எதுக்கு பிறந்தோம்? இங்கேயாவது ஆப்பிரிக்கா அண்டார்டிகாவில் பிறந்திருக்கலாமே இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு. இங்கே பிறந்ததே முக்தி பெறுவதற்காக தான். இங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கோ போகிக்கிறதுக்கோ இங்கே பிறக்கல. அதுக்கெல்லாம் வேறு லோகம் இருக்குது. அதெல்லாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் தபஸ் பண்ணி அடையலாம். இங்கே வந்து முக்தி பெறலாம், விடுதலை பெறலாம், தபஸ் பண்ணலாம், பிரம்மஞானத்தை அடையலாம். அந்த வாய்ப்பை விட்டுட்டா சட்டையை மாற்றிக்கிட்டு திரும்ப வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? அப்படியே இந்த வனப்பிரச்சத்தை வலியுறுத்துறது இந்த உபநிஷத்தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கி பத்ரம் கர்ணேபிகிங்கிற அந்த சாந்தி பாடத்தை பார்க்கலாம். இந்த அதர்வண வேதமே ஒரு தனி சிறப்புமிக்க வேதம்தான். மாண்டூக்கியம், முண்டகம், பிரஷ்னம் இதெல்லாம் கூட அதர்வண வேதம்தான். லிஸ்ட்டில் ரிக்யஜு சாம அதர்வண சொன்னாலும் அதர்வணத்துக்கு பீரியாரிட்டி யாரும் கொடுக்கறதில்ல. அது பிளாக் மேஜிக்னு அதை உதாசீனப்படுத்தினாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய உபநிஷத்து இருக்க மற்ற வேதங்களில் சொல்லாத அரிய பொக்கிஷமான முக்தி கொடுக்கக்கூடிய பல விஷயங்களை உள்ளடக்கிய உபநிஷத்தாக இருக்குது. மாண்டூக்கியம் ஒன்று போதுன்னு சொன்னார். எதுக்கு சொன்னாங்க? அந்த வேதம் அதர்வண வேதம் தான். மாண்டூக்கியம், முண்டகம், பிரஷ்னம் 3 அதர்வண வேதம் நினைக்கிறேன். இந்த உபநிஷத்தும் அதர்வண வேதம். இதில் சாந்தி பாடம் பத்ரம் கர்ணேபிகி ஸ்ருணயாம தேவாக. ஏ தேவர்களே, எங்களுடைய காதுகள் நல்லதை கேட்கட்டும், வேதம் கேட்கட்டும். பத்ரம் பஷ்யமாக்ஷர்பி யஜத்ராக யாகம் செய்பவர்களே, யாகம் செய்தவர்களே, பூஜிக்கத்தக்கவர்களே, துதிக்கத்தக்கவர்களே, எங்களுடைய கண்கள் பத்ரம் நல்லதையே பார்க்கட்டும். சிரைர் அங்குதுஷ்ட வாக்கு ஸ்தனு, எங்களுடைய உடம்பு, வாக்கு, மனசு எல்லாம் பலமாக இருக்கட்டும். விஷம தேவஹிதம், எங்கள் வாழ்நாள் முழுவதும் தேவஹிதம் எதாயுகு. விஷம தேவஹிதம் எதாயுகு, எங்களுடைய ஆயுள், இறைவன் கொடுத்த ஆயுள் வரைக்கும் நாங்கள் தேவர்களுக்கு, இறைவனுக்கு, தேவதைகளுக்கு தொண்டு செய்யட்டும். ஸ்வஸ்தீன இந்திர விருத்தஸ்ரவாக, ரொம்ப முதிர்ச்சி பெற்ற இந்திரனே எங்களுக்கு நன்மை செய்வாயாக. ஸ்வஸ்தீன பூஷா விஸ்வவேதாக, சூரியனே, உலகை அறிபவனே எங்களுக்கு நன்மை செய்யட்டும். ஸ்வஸ்தீன சக்சாரி தாட்சரியோ அரிஷ்டநமிகி, பகைவர்களே இல்லாத கருடனை போன்ற சுதந்திரமான தேவர்களே எங்களுக்கு நன்மை செய்யட்டும். ஸ்வசீன ப்ரஹஸ்பதி ததாத்து, ப்ரஹஸ்பதி எங்களுக்கு ஞானத்தை, குரு எங்களுக்கு நன்மையை செய்யட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அதாவது இறைவன் செய்யக்கூடிய தடை, இயற்கை செய்யக்கூடிய தடை, நமக்கு நாமே தடை. இறைவன் செய்யக்கூடிய தடை மழை பெய்யும், அது டிப்பு கிளம்புறோம், மழை பெய்யும், எத்தனையோ நெகட்டிவ்ஸ்லாம் நடக்கும். வேனில் கால் வைக்கிற வரைக்கும் தடைகள் தலைவிரித்து ஆடும். ஏன்னா மன போராட்டம்லாம் ஏற்படும்.
அதை கடந்து வரணும் பிரார்த்தனையின் மூலியமாக. ஓங்காரம் ஒரு சர்வரோக நிவாரணி. இதை விட மேன்மையாக யாராலையும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். அதில் விவரங்கள்லாம் ஒவ்வொரு உபநிஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பேசிட்டு வந்திருக்கேன். அடியன் கடைசியாக உபதேசிக்கிற வார்த்தை இந்த ஓங்காரம். சர்வரோக நிவாரணி. தடைகளையும் அப்படியே ஊடுருவி போகும். உங்களோடு பொருந்தும், இறைவனோடு பொருத்தும். ஆனால் நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா அதெல்லாம் நமக்கு பிடிக்காது. எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வேறு. எல்லாம் மிட்டாய் கடையில் இருக்குது. உங்கள்கிட்டயே நிறையா இருக்குது. மிட்டாய் கடையை விட அதிகமாக உங்கள்கிட்ட இருக்குது. 700, 450 என்னென்னமோ சொல்கிறாங்களே. என்னென்ன சுகர் அது சொல்கிறான். ரேஷன் கடையில் இல்லை, அதை விட அதிகமாக சுகர் இவன்ட்டார். அது மாதிரி பிருகஸ்பதி குரு எங்களுக்கு நன்மை செய்யட்டும், ஆசீர்வதிக்கட்டும். ஓம் சாந்தி. கடவுள் இந்த மழை, இடி, புயல் அதெல்லாம் எங்களை இந்த இந்த தபஸில் தடை இல்லாமல் செய்யட்டும். முக்கியமாக உற்றார் உறவினர் போகாத, எங்கே வேணாலும் இப்போ கோயிலுக்கு மட்டும் போகாத, ட்ரிப்புக்கு போகாத. இந்த வயசில் என்ன கோயில் போகலான்னு. டெய்லி என்ன கோயிலுக்கு. அது முக்கியமாக. டெய்லி வேறு கடைக்கு போங்க, ஒன்றும் சொல்ல மாட்டான், சொல்ல முடியாது. டெய்லி ஹோட்டலில் சாப்பிடுங்க, ஒரு தடை பண்ண நிம்மதி. ஏன்னா இதுக்கு பிரச்சனை முடிஞ்சு போச்சு. டெய்லி கோயிலுக்கு அது என்ன கெட்ட பழக்கம். யார் ஒன்று கெடுத்தது? இது மாதிரி என்கிட்ட ஒரு அம்மா சொன்னேன். எங்கள் வீட்டுக்காரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போயிட்டு இருந்தார். ரங்கா சார் கூட சேர்ந்து டெய்லி கோயிலுக்கு. நாசமாக போச்சு எல்லாமே. வாயை விட்டு சொல்லுது. படித்தது தான். என்னத்தை படித்தது? மண்ணாங்கட்டியாக படிச்சிருக்குது. என்ன தெரியுமா சொல்லுது? எங்கள் அப்பா என்ன சொல்லியிருக்காரு? சுவாமியை மனசுலேயே கும்பிட சொல்லியிருக்காரு. கோயிலுக்கு போகாத, குளிக்காத, பல்லு வளர்க்காத. அது இது கேட்குது. ஏலன்னா சோறு போட மாட்டா. அவன் நல்லா இருந்தால் நீ நல்லா இருக்க போகிற. குடும்பமே நல்லாயிருக்கும். வீட்டில் கிரகலட்சுமி செய்ய வேண்டிய வேலை நீ செய்ய மாட்டேற, அவனாக செஞ்சு தொலைக்கிறாங்க. அறிவே இல்லை. நீயும் போகாத, நானும் வரமாட்டேன், கடையும் திறக்கக்கூடாது அப்படின்னு உற்றார் உறவினர் இருக்காங்கள்ல, ரொம்ப அறிவாளிங்க. நமக்கு நல்லது பண்ணுறதா நினச்சிக்கிட்டு ஒரு துயர நிகழ்ச்சி நடந்திருக்கும். அதெல்லாம் அந்த நினைவுகள்லாம் கிடந்து ஒரு நிம்மதியாக ஒரு மாதம் ஆகி நிம்மதியாக கொஞ்சம் வெளில வந்திருப்போம். அதை கலப்புவான். அன்றைக்கி நான் வர முடியல, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஆகிப்போச்சேம. அரை மணி நேரம் பேசுவான், மொக்கா போடுவான். 1942 இது மாதிரி தான் அப்படின்னு ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் 2024 விட்டா அவன் 26 வரைக்கும் பேசிகிட்டு இருப்பான். நம்ம தாட்சண்யமே பார்க்கக்கூடாது. நம்ம நேரத்தை வீணாடிக்கிறானா டக்குன்னு முகத்தை திருப்பிக்கணும். சரி நான் வரட்டுமா, 2 வாட்டி திருப்புங்க, அவங்கள பார்ப்பாங்க. நீ என்ன பண்ணுற? தலையெழுத்து நாகரிகம் கருதி அவன் சொல்கிறத கேட்டு தொலைப்போம் அப்படின்னு நாசமாக டைட்டை பண்ணுறோம். அது மாதிரி பண்ணாமல் தாட்சண்யமே பார்க்கக்கூடாது. தாட்சண்யம் தனநாசம்னு சொல்லுவாங்க பெரியவங்க. தாட்சண்யம் நேர நாசம், கால நாசம். தாட்சண்யம் பார்த்தீங்கன்னா அவன் டைம் பாஸுக்கு உங்களை வச்சு செஞ்சுருவான். வேதாந்திகள் யாரும் அப்படி போக மாட்டீங்க சொல்கிறேன். அப்புறம் 2வது தடை யார்? உற்றார் உறவினர் தான் முக்கியமாக. அவன் தான் நிறைய அட்வைஸ் பண்ணுவான். போகாதங்கிறதுக்கு எல்லாம். இத்தனை வருஷமாக நீ போகலை, ஏன்டா மாப்பிள்ளை போயிட்டு வாண்டாங்க அப்படின்னு சொல்ல மாட்டான். போக ஆரம்பிச்சுட்டு டெய்லி போ. ஐயோ அவன் நல்லா வந்துட போகிறான், மேலே உயர்ந்துட போகிறான், அவன் குடும்பம் நல்லா இருக்க போது, அவனை விடக்கூடாது. எவ்வளோ தெரியுமில்ல, இந்த கடைக்கெல்லாம் அழைச்சிட்டு போகிறான், ஃப்ரீயாக தான் அழைச்சிட்டு போவான். நான் முத இந்த நான்வெஜ் கடைக்கு, அந்த கடைக்கு, இந்த கடைக்கு நிறைய கடை இருக்குது, உங்களுக்கு தெரியும். அப்புறமா அது ஒரு பாட்டு ஒருத்தன் எழுதியிருக்கான். என்னை முத எவன் எனக்கு வாங்கி கொடுத்தானா அவனை வச்சு செய்யணும், அவனை கண்டுபிடி தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. வேதாந்த பாட்டு கேளுங்க எல்லோரும். அப்புறம் 3வது தடை நாம தான். எல்லாம் இருக்கும், பணமும் இருக்கும், எல்லார் அனுமதியும் இருக்கும். ஆனால் நமக்கு தொழிலை விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு
இங்கேருந்து கும்பகோணம் போகிறதா இருக்கும். எவ்வளோ தூரம்? காலையில் போய்ட்டு நைட்டு கிளம்பி திரும்பி வந்துடலாம். போக மாட்டார். வெளியில் முதல்ல தேடினா தான் அதனுடைய பக்குவம் உள்ளே தேடணுங்கிற புத்தி வரும். வெளியில் தேடாமல் உள்ளே டைரெக்டாக தேடுறேன்னு யாரும் கிடையாது. புரியுதா? ரமணர் எல்லாமே அங்கேயே மதுரையிலேயே பூர்த்தி பண்ணவர். இங்கே வந்து என்ன பண்ணார்? நிதித்தியாசனம் பண்ணார். பெற்ற ஞானத்தை உறுதிப்படுத்தினார். அதனால் வாழ்க்கையை பகுத்து கொடுத்துருக்கு. அதுபடி வாழணுங்கிற ஒரு சிந்தனைக்காவது வாங்க. அது எப்போயாவது நடந்துட்டு போட்டோம். இந்த ஜென்மாவில் நடக்கும், எந்த ஜென்மாவிலையும் நடக்கும். இந்த ஜென்மாவிலே நடக்கும் தான் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கு வேதம். அதனால் இந்த மூன்றாவது சாந்தி, ஒரு சாந்தி ஆதி தெய்வீகம், இன்னொரு சாந்தி ஆதி பௌத்திகம். உற்றார் உறவினர் தான் அந்த ஆதி பௌத்திகம். ஆத்தியாத்மிக்கு நாமளே தடை. பணம் இருக்கும், மனம் இருக்காது. அப்படி தடை ஏற்படுத்திக்கிட்டு வீணடிக்காமல் வாழ்க்கையை சித்தி பெறுவதற்கான முயற்சியை தொடர்றதுக்கு 3 சாந்தி சொல்லி சாந்தி பாடத்தை பூர்த்தி செய்கிறோம். நாளையிலேருந்து முதல் மந்திரங்களை பார்க்கலாம். இது வரைக்கும் இன்றைக்கி இருக்கட்டும். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு.